வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து ராஜு பாஸ்கர். நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் 2026இல் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இணைந்துள்ளவர் திருமயம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர், முதுகலை வரலாறு பட்டதாரி லட்சுமி சீனிவாசன் அவங்க நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு நெறைய கேள்விகள் வச்சிருக்கோம். வணக்கம். முதல்ல நீங்க உலக தமிழர்ட்ட உங்கள அறிமுகப்படுத்திக்கங்க. அப்புறம் அந்த நாம் தமிழர் கட்சியில இதுவரை நீங்க பயணிச்சத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் லட்சுமி சீனிவாசன். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த பிள்ளைதான். எங்க சொந்த ஊர் வந்து கீழாலக்கோட்டை, அரிமள ஒன்றியம். சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையினால அரசியலுக்கு வந்தேன். அது இல்லாம தமிழ் தேசிய கொள்கையால ஈர்க்கப்பட்டு ஒரு வேட்பாளரா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். வெறும் அரசியல்வாதியா இல்லாம மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற இலக்கை தான் நம்ம இன்னைக்கு ஒரு குறிக்கோளா வச்சு இதுல இறங்கி இருக்கோம். அப்புறம் நான் ஏற்கனவே வந்து உள்ளாட்சி தேர்தல்ல மாவட்ட கவுன்சிலருக்கு நின்றுருக்கேன். அந்த அனுபவம் இருக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியில 50,000க்கு. அவ்வளவுதான் என்னோட. நீங்க கட்சியில எப்பல இருந்து பயணிக்கிறீங்க? எப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க? எப்பல இருந்து எந்த ஆண்டுல இருந்து நீங்க தொடங்குனீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2016ல இருந்து கட்சியில இருக்கேன். எங்க போராட்டங்கள் நம்ம கட்சியில அதிகமா வந்து போராட்டங்கள் தானே முன்னெடுத்து நிற்போம். மற்ற கட்சிக்காரங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம அதை எடுக்கிறதுனாலதான் நம்ம அதுக்கு அந்த மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கோம்னா அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அதுல அடைஞ்ச வெற்றியை வச்சுதான் நம்ம இன்னைக்கு முன்னாடி இருக்கோம். அதனால எங்க போராட்டம் களத்துல கலந்துக்கிறது. இன்னைக்கு அதே தொடர்ந்து எங்கேயா இருந்தாலும் வேட்பாளர் ஆனதுக்கு முன்னாடியில இருந்து வேட்பாளர் ஆகிட்டும் நம்ம இன்னும் களப்பணி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். தமிழ் தேசியத்தால இருக்கப்பட்டு நீங்க அப்படியே இந்த போராட்ட களத்துக்குள்ள வந்து அப்புறம் நீங்க வந்து கவுன்சிலருக்கு நின்று இன்னைக்கு வந்து சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறீங்க. அருமை, வாழ்த்துக்கள். உங்க பயணம் இன்னும் தொடர வாழ்த்துக்கள். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் என்ன? நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழன் என்ற ஒற்றை வார்த்தையோட எல்லாரையும் ஒருங்கிணைக்க நம்ம நாம் தமிழர் கட்சியோட நோக்கமே. இதுல வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே தமிழன் அந்த வார்த்தையோட இருக்கணும். நம்ம வந்து நேர்மையான அரசியல், சமரசம் இல்லாத தமிழ் தேசியம் மற்றும் எளிய மக்களுக்கான அதிகாரம் இதெல்லாம் கொடுக்கறதா நாம் தமிழர் கட்சியோட நோக்கமே. இத வந்து ஒரு அரசியல் கட்சியா நம்ம பார்க்காம ஒரு குடும்பமாவே நம்ம பாக்குறோம். இப்போ உங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அதுக்கு வந்து நீங்க என்னென்ன தீர்வுகள்லாம் வச்சிருக்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா? தொகுதியில பிரச்சனைனா வந்து முதல்ல நீர் வளத்தையும் நிலப்பரப்பையும் நிறைய ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அப்ப முதல்ல அதை நம்ம மீட்டெடுக்கணும். நீர் வளத்தை ஆக்கிரமிப்பு பண்றது மெயினா சீமை கருவேல மரங்கள், தைல மரங்கள் இதெல்லாம் வந்து நிலத்தடி நீரை உறிஞ்சி மண்ணை மலடாக்கிட்டு இருக்கு. அதை மற்ற மாற்றுக் கட்சிக்காரங்க அதை எடுத்து எதுவுமே செய்யறது இல்ல. ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சிக்கார அடுக்கு பசுமை காடுகளை நடுங்க, மண்ணோட வளத்தை நல்லபடியா கொண்டு வரணுங்கிறதுல முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நீர் ஆதாரத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு வகையில சீமை கருவேல மரமும் தைல மரமும் இருக்கு. அடுத்து குண்டாறு இணைப்பு திட்டம், அது ரொம்ப வருஷ காலமா நம்ம நீடிச்சுட்டு இருக்கு. காவிரி குண்டாறு இணைக்கிறோம். இணைத்துட்டா நம்ம விவசாயிகள் வந்து இப்ப வானம் பார்த்த பூமி தான் நம்ம ஊரெல்லாம். கம்மாய் பாசனம் தான். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆற்று பாசனமும் கிடையாது. அப்ப இந்த குண்டாறு காவிரி இணைப்பை கொண்டு வரணும். கொண்டு வந்தா விவசாயிகளோட வாழ்வாதாரம் இன்னும் அதிகமாகும். இந்த பிரச்சனையை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து உபரி நீர் சேமிப்பு. இந்த மழை காலங்கள்ல தேவையில்லாம நீர் வீணாகிறத எந்த வகையில சேமிச்சா நம்ம கண்மாய்கள்லயும் குளங்கள்லயும் சேகரிச்சு வச்சுட்டா கோடை காலங்கள்லயும் நம்ம விவசாயத்துக்கு அதை பயன்படுத்தலாம். இந்த 3 திட்டமும் நம்ம பயன்பாட்டுல வச்சிருக்கோம். அது இல்லாம நம்ம வந்து கனிம வளம் அதிகமா இருக்க ஏரியா திருமயம் தொகுதி. இங்க வந்து கல்குவாரியும் அதிகமா இருக்கு, மணலும் அதிகமா இருக்கு. இத வந்து மாற்றுக் கட்சிக்காரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கத நம்ம நேரடியா துண்டறிக்கை அழிச்சு கூட சொல்லி பார்த்தோம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனுவும் கொடுத்துருக்கோம். இந்த மனுவை ஏத்துக்கிட்டு இப்ப அள்ள விடாம நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஏன்னா அரசியல் காலம், இப்ப அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நல்ல வேலை வாங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த போராட்டத்தை அடிப்படையிலேயே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதனால பக்கத்துல உள்ள கிராமங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க.
எங்கள ஒரு தீபாவளி பண்டிகை கூட கொண்டாட விடாம, எங்கள ம். வீட்டுக்குள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ஆளுங்கட்சி. ம். அவங்களையே எதிர்த்து உங்க நாம் தமிழர் கட்சி போராடி எடுத்த போராட்டத்தினால இன்னைக்கு இவ்வளவு இருக்கோம்னா, அது உங்க கட்சியால தான். உறுப்பினர் அட்டை போடுங்கன்னு வாலண்டரியா போட்டு குடுத்துட்டு, அவங்க நமக்கு ஒரு 50 உறுப்பினர்கள். இந்த அது 1 மாத காலத்துல நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. செஞ்சுகிட்டு இருக்கோம். ம். வேட்பாளர்ங்கிறதை தாண்டி நம்ம எப்போதும் நாம் தமிழர் கட்சிக்கே தலைவர் பிரபாகரன் அவங்களுக்கும், அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் என்னைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ம். அருமைங்க. ஸோ இந்த மாரி நீங்க வந்து நீர் வளத்த பெருக்கதா இருக்கட்டும், கண்மாய இது பண்றதா இருக்கட்டும், கண்மாயம், அப்புறம் வந்து நீங்க சொல்ற மாரி அ ஒவ்வொரு உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. தீர்வு சொல்லியிருக்கீங்க. இப்போ அ இயற்கை வளம் அந்த கனிமம்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து ம். உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி திராவிட கட்சிகள் வந்து கனிமங்கள், இயற்கை வளங்கள்லாம் சூறையாடும். சூறையாடிட்டு அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு தனியாருக்கு அவங்களுக்கு சாதகமா தான் எல்லா திட்டங்களும் இருக்கும். இது நீங்க ஆமா. வந்தா இத எப்படி அணுகுவீங்க? இத எப்படி நாம் தமிழர் கட்சி அணுகுது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல இந்த தனியார் மயமாக்கலே நம்ம நிறுத்திறணும். நிறுத்திட்டு இத ஒரு கூட்டு முயற்சியா கொண்டு வரணும். ம். அரசியல் அரசியலுக்கான அதிகாரங்கிறது மக்களுக்கு தான் அது போய் சேரணும். ஒரு ம். தனியார் மயமாக்கப்பட்டாலே, அது வந்து மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் கிடைக்காது. அந்த முதலாளி மட்டும் தான் முன்னேறிட்டு இருப்பாரு. அத முதல்ல கொண்டு வரணும்னா, இத ஒரு கூட்டு முயற்சியில கொண்டுட்டு வரணும். கூட்டு வேற அ இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சியோட அந்த கொள்கையோட சேர்ந்து தனி மனித அ எல்லாமே வந்து அவங்களுக்குமே ஒரு தனி மனிதருக்கே போகாம எல்லா மக்களும் உழைக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் சேரணுன்றது வந்து அருமையா சொன்னீங்க. இன்னொன்னு வந்து போன சட்டமன்ற தேர்தலுக்கு ஏன்னா நீங்க 2014ல இருந்து பயணிக்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்படி மக்கள் எப்படி மாற்றத்த விரும்புறாங்க? இப்ப நாம் தமிழருக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கு? இந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுக்கு அப்புறம் வந்து எப்படி உங்களுக்கு அந்த நீங்க போயிருப்பீங்க மாநாடுக்கெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ உங்க தொகுதியில எப்படி வரவேற்பு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 2021லயே அண்ணன் என்னை வந்து சட்டமன்ற வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கு இருந்தாங்க. அதுக்கு ம், இடையில இன்னொருத்தவங்க அண்ணன் சிவராமன் அண்ணன் நிக்கவும், அவங்களுக்கு நாங்க களப்பணி செஞ்சோம். ம், அப்ப இருந்த வரவேற்ப விட இப்ப வரவேற்பு அதிகமா இருக்கு மக்கள் மத்தியில. ம், இளைஞர்களும், பெண்களும் அவங்களே வந்து உங்க கட்சியில எங்கள இணைச்சுக்குங்க. நாங்க விவசாய சின்னத்துக்கு தான் வாக்களிப்போம். எங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும். இவங்க ம், திமுக, அதிமுக இவங்க 2 பேருக்கும் அதிகமா நம்ம வாய்ப்பு குடுத்துட்டோம். எந்த ஒரு அரசியல் மாற்றமும் நடக்கல. ஒரு ம். மாற்று அரசியல் வேணும். அந்த மாற்று அரசியல்ங்கிறது நாம் தமிழர் கட்சியால மட்டும் தான் முடியும். அப்படின்னு சொல்றாங்க. அதனால வரவேற்பு நெறைய இருக்கு. ஆமா. நீங்க எங்க வந்து போனாலும் விவசாயம் ஆமா. முன்ன முன்ன போன சட்டமன்ற தொகுதி ஐ மீன் சட்டமன்ற தேர்தல இருக்க மாற்றத்த விட இப்ப நெறைய மாற்றம் மக்கள்ட்ட இருக்கு. நெறைய பேரு வந்து நாம் தமிழர் நோக்கி அவங்களா வந்து நீங்க சொன்ன மாரி 50 உறுப்பினர்கள்லாம் வந்து சேர்ந்ததா இருக்கட்டும். ம். மாணவர் வந்து இப்ப வந்து மாணவியர்லாம் சேர்ந்ததா இருக்கட்டும். அதனால நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இன்னொன்னு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் உங்க தொகுதி மக்கள் வாக்களிக்க வேணும்? அப்படின்றதுக்கு மட்டும் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி நம்ம தொகுதிக்கு வாக்களிக்கணும்னா, இவங்க இந்த மாத்தி மாத்தி அது திமுக, அதிமுகன்னு நம்ம சொல்ல வேண்டாம். 2 பேருமே அண்ணன் சொன்ன மாரி 2 பேருமே ஒரே திராவிட கட்சிகள் தான். ஆ அந்த தமிழ் தேசியம் வளரணும். இந்த ம். திராவிட கட்சிகளோட ஏமாற்று வேலையெல்லாம் குறையணும்னா, நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும் தான் இத எதிர்த்து கேட்க முடியும். வேற யாராலயும் இத செய்ய முடியாது. இப்ப புதுசா உருவாகி இருக்க கட்சி கூட அதெல்லாம் செய்ய முடியாது. அண்ணன் சீமான் அண்ணனால மட்டும் தான் அது முடியும். இந்த தமிழ் தேசியத்தால மட்டும் தான் நம்ம வெல்ல முடியும். மக்கள் ஓரளவு நம்ம திரும்ப இந்த தொகுதியில விழிப்புணர்வு அடைஞ்சுட்டாங்க. ம். நாம் தமிழர் மட்டும் வந்தா மட்டும் தான் இந்த திமுக, அதிமுகவ நம்ம வெல்ல முடியும் அ அப்படின்னு. அதனால அது நமக்கு வாக்களிச்சா வ நம்ம கனிம வள சுரண்டல நம்ம வந்து நிறுத்த முடியும். அப்புறம் வந்து நீர் வளங்கள் எல்லாம் வந்து நம்ம செம்மைப்படுத்த முடியும். கண்மாய் பெருக்க முடியும். இந்த மாரி இதெல்லாம் நீங்க மக்கள் நாம் தமிழருக்கு வாக்களிச்சா மட்டும் தான் இது வந்து சாத்தியப்படும். ஆமா. அதிகாரம் நம்ம கையில இருந்தா மட்டும் தான் நம்ம அவங்கள்ட்ட இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். நம்ம பேசிக்கிட்டே இருந்தோங்கிறத விட, அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அப்ப ம். மக்கள் வந்து நமக்கு அதான் நாங்க போய் சொல்றோம். நீங்க போய் கேட்கும்போது நல்லா சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி நல்ல கொள்கையெல்லாம் வச்சிருக்கீங்க. உங்க கொள்கையெல்லாம் ரொம்ப பிடிக்குது. தற்சார்பு பொருளாதாரம், தரமான கல்வி, தரமான மருத்துவம், ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை உங்களோட கொள்கை எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கொள்கைய புடிச்சிருக்குங்கிற அளவோட, நீங்க எங்களுக்கு ஒரு அதிகாரத்த ஒரு தடவ எங்களுக்கு குடுத்து பாருங்க. மாத்தி மாத்தி 2 பேரும் ஆட்சி செய்றாங்க. எந்த ஒரு மாற்றமும் நடக்கல.
எங்களுக்கு ம். ஒரு தரம் அதிகாரத்த குடுங்க. நாங்க குடுத்து பாருங்க, நாங்க என்ன செய்றோம்னு. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. அப்படின்னு சொல்லியிருக்கோம். மக்கள் நல்லா வரவேற்பு நாங்க களப்பணி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. நீங்க போய் மக்கள சந்திக்கும்போது அவங்கலாம் ரொம்ப அ நேர்மறையா சொல்றாங்களா? என்னல்லாம் சொல்றாங்க? எங்கள யாருமே எங்கள வந்து பார்த்ததே கிடையாது. எங்கள ம். என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க உள்ள ஒரு பிரமுகர வர சொல்லி ஒரு இடத்துல கூட்டம் போட்டு உங்களுக்கு ரூ. 200 பணம் தாரோம். வாங்கன்னு சொல்லி ம். கூட்டு போய் அவர் வந்து எங்கள தேடி வர்றதில்ல. அவர தேடி நாங்க ஒரு இடத்துக்கு போய் கூட்டமா நின்னு பார்க்குறோம். ம். கூட்டம் முடிச்சுட்டு போனோனே ரூ. 200 சொல்லிட்டு ரூ. 100 குடுக்குறாங்க. அந்த ம். ஏமாத்துக்காரங்களுக்கு மத்தியில நீங்கள் எங்கள வீடு தேடி வந்து இந்த இரவுல எங்கள வந்து பார்க்குறீங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்படின்னு உடனே டீ போட்டாங்க. ம். சாப்பிட சொன்னாங்க. மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு நம்ம கட்சியில இருக்கு. பார்க்குறாங்க. நம்மளும் மக்கள்ல ஒருத்தரா தான் நம்ம இருக்கிறோம். ஆமா. அ அவங்க வீட்டு பிள்ளையா, அவங்க வீட்ல ஒரு ஆளா ஏன்னா நம்ம எளிமையா தான் இருக்கணும். அவங்க வீட்ல ஒரு ஆளு தானே நம்மளும். நம்மளும் ம். பெரிய வசதி படைச்ச குடும்பத்துல இருந்து வரல. எல்லாமே எளிய மக்கள் தானே நம்ம எல்லாமே. ஆமா. இந்த அந்த மாற்றத்துக்கான மக்கள் மாநாட பத்தி ஏதாச்சும் பேசுனாங்களா? அங்க இருக்க ஒழுங்குமுறையா நடந்தது. அவ்வளோ மக்கள் வந்தது. அத பத்தி சொன்னாங்களா? ஏதாவது நெறைய பேசிக்கிறாங்க? சொன்னாங்க. நம்ம கட்சி உறவுகள் சொல்றத விட, எங்க ஊர்ல ஒரு திமுக காரர நாங்க கூட்டு போயிருந்தோம். ம். அவர் என்ன சொல்லி கூட்டிட்டு போனோம்னா, நீங்க உங்க அரசியல வந்து எப்ப எந்த நேரமும் பேசுறீங்க. எங்க ஐயா ஐயான்னு. ஒரு தரம் எங்க அண்ணன் சீமான் பேசுறதையும், எங்களோட ம். நிகழ்வையும் வந்து நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்க அவர கூட்டிட்டு போயிருந்தோம். அவரு ஸ்டேஜ்ல அந்த சேர்ல கூட உட்காராம, அண்ணன பார்க்கணுங்கிறதுக்காக முன்னாடியே வந்துட்டு பார்த்திருக்காரு. பார்த்துட்டு ம். நம்ம பிள்ளைய அறிவிக்கிறந்தொட்டிக்கு இருக்கணும். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு, வந்தோனே மறுநாள் பூரா ஒரே வியப்பு. வந்த எல்லார்ட்டயும் இப்படி ஒரு மாநாடா நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு ம். ஒழுங்கான முறையில அ அனைத்து வசதியும். இப்ப நம்ம ரம்ஜான் நோன்பு திறக்கிறதுக்கு ம். எல்லா வகையிலயும் நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்த மக்களின் மாநாடு ஒரு பேசு பொருளாயிருச்சு. இப்ப குடிநீர் மாற்று குடிநீருக்கு தனியா வச்சதா இருக்கட்டும், கழிப்பறைகள் தனியா வச்சதா இருக்கட்டும், அந்தந்த மாவட்டத்துக்கு தனியா பிரிச்சதா இருக்கட்டும், ரொம்ப ஒழுங்கா நடந்தது. அங்க இங்க ம். அதெல்லாம் பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. பெருமையா பேசுனாங்க. அவரே நான் வந்து என் கரைவேட்டிய கழட்டி வச்சுட்டு, உங்க கூட ஒரு நாள் ஃபுல்லா பிரச்சாரத்துக்கு வர்றேன். ம். நான் என்னோட கரைவேட்டிய நான் வந்து கரைவேட்டிக்காரன்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மாநாட்டுக்கு என்னைய அழைச்சிட்டு போயிருந்தீங்க. எல்லாமே உங்க செலவு பண்ணி நீங்க பண்ணி செஞ்சிருந்தீங்க. இது மற்ற கட்சிக்காரன்னா அவங்கவங்களும் செலவு பண்ணிக்கணும். ஆனா நீங்க ஒ ஒ எ வந்து வேட்பாளர்னா நம்ம கூட்டு போற உறவுகளுக்கு உணவு, சாப்பாடு, ம். தண்ணி எல்லாமே நம்மளே வண்டி வாகன வாடகை எல்லாமே நம்மளே பண்ணி, அவள கூட்டு போய் அத வெளிக்கொண்டு வரணும்னா ஒரு மாற்று கட்சிக்காரர் வந்தா தான் அவரு அத 4 பேர்ட்ட சொல்லுவாரு. நம்ம ஆமா. கட்சி உறவுகளுக்கு நம்ம கட்சிய பத்தி எல்லாருக்கும் தெரியும். நம்ம கட்சிய எப்படி நடத்துவோம், மாநாடுனா எப்படி இருக்கும். அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர் எடுக்கிறது, அதையே பெருமையா பேசுற ஒரு சின்ன புள்ள கூட ஒரு பேப்பர் கீழ கிடந்தா கூட எடுத்து போடுது. இந்த ம். மாரி ஒரு ஒழுங்கான ஒரு கூட்டத்த நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. அதனால என்னோட கரை வேட்டிய கழட்டி வச்சுட்டு, உனக்காக ஒரு நாளைக்கு நான் பிரச்சாரத்துக்கு வர்றேன். உங்கள ம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நீங்க எப்படி நடத்துனீங்கங்கிறத மக்களுக்கு தெரியாத மக்கள் நெறைய பேரு இன்னுமே தகவல் தொழில்நுட்பம் தெரியாத வயசானவங்கலாம் இருக்காங்க வீட்ல. அவங்களுக்கு ம். நம்ம கட்சிய பத்தி கொண்டு போய் சேர்க்கணும்னா, நம்ம போய் போய் பேசினா மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு. அதுக்காக நான் வர்றேன். அப்படின்னு அவர் ம். சொல்லியிருந்தாரு. அருமைக்கா. இந்த இந்த நேர்காணல் மூலம் இந்த உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லைகளை கடந்து இருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். ம். தமிழ் தேசியத்துக்காக தான் எல்லாரும் பாடுபடுறோம். இந்த தமிழ் தேசியத்துக்காக நீங்க குடுக்குற ஆதரவு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த அளிக்குது. ஏன்னா உங்களோட பெரும் ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னெடுக்குதுன்னா, எல்லைகளை கடந்து இருக்க தமிழர்கள் எல்லாருமே ஒரே ஒரு தாய் பிள்ளைகள். அந்த உணர்வோட தான் நம்ம எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்மளோட உரிமைகள நிலைநாட்டுறதுக்கு நாம் தமிழர் கட்சியால மட்டும் தான் முடியும். அது எல்லாருமா ஒருங்கிணைந்து ஒற்றுமையா பாடுபடுவோம். அருமையா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் உங்க ம். கட்சி பணியின் மத்தியில எங்களோட கேள்விக்கு ரொம்ப அழகாவும், பொறுமையாவும் நீங்க வந்து பதிலளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிக்கா. நன்றி, வணக்கம்.